ஏவுகணை வீச்சு சம்பவங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்ரீநகர் விமான தளத்தை நோக்கி நடத்தப்பட்டிருந்த ஒரு ட்ரோன் தாக்குதலை தற்பொழுது நம்முடைய படை வீரர்கள் முறியடித்திருக்கின்றார்கள். வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தொடர்ச்சியாக ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கப்பட்டிருந்த அந்த விமான நிலையத்திற்கு முன்பாகவே ட்ரோனை அடித்திருக்கின்றார்கள். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் பாகிஸ்தான் குறிவைத்திருக்கின்றது என்ற தகவலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குஜராத்தை குறிவைத்து ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகின்றார்கள், ஸ்ரீநகரை குறிவைத்து ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகின்றார்கள், நடுவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றார்கள். எனவே 3400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாகிஸ்தான் இந்தியா இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் வழியாகவும் ட்ரோன்கள், ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை ஊடுருவ செய்து தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியிலே பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கின்றது. ஸ்ரீநகரில் விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசியிருந்த ட்ரோனை இந்திய